என்எல்சி 2ஆம் சுரங்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த சம்பந்தமாக மத்திய நிலக்கரி அமைச்சரிடம் எங்களுடைய அசோசியேஷன் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு இடையில இப்போ இன்றைக்கு சுமார் 2 மணி அளவில் மக்களை திசை திருப்புற மாரி மிரட்டுற மாரியும் அளவீடு செய்ய வராங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். மத்தியில் நிலக்கரி அமைச்சர் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாரு. தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு, மனைக்கு ஒரு சென்ட்டுக்கு 7,50,000 தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாற்று மனை 10 சென்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்வாதாரம் 25 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீடு கட்டுவதற்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுவதற்கு 25 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் 2 நாளில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. அதுக்கு இடையில இந்த மாவட்ட ஆட்சியாளரும் நிலையெடுப்பு டிஆர்ஓவும் என்எல்சி அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மக்களை திசை திருப்பி ஆசாபாச வார்த்தைகளை சொல்லி ஏன் இடையில அடிக்கடி எங்களை துன்புறுத்துறாங்க. அது துன்புறுத்தக்கூடாது. இன்னும் 2 நாளில் இது அந்த ஒப்பந்தம் வரும். இன்றைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்குது. இதற்கு இடையில இங்கே என்ன இவங்க அளவீடு செய்ய வரக்கூடாது. இன்னும் 2 நாளில் மாவட்ட ஆட்சியாளருக்கு இந்த ஒப்பந்தம் வரும். ஒரு ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா நாங்கள் மத்திய அரசிடம் வாங்கி பெற்று எப்படி கொடுத்தோமோ அதோ போல் மனைக்கும் வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் அத்தனையும் ஒப்புதலோட மாவட்ட ஆட்சியாளருக்கு அந்த தகவல் வரும், அந்த ஒப்பந்தம் வரும். அது வரைக்கும் என்எல்சி நிர்வாகமும் நிலையெடுப்பு அதிகாரிகளும் இந்த இடையில இன்னைக்கு 2 மணிக்கு அளக்குறாங்க. மக்கள் அது வெளியில் போயிருக்குது. இவங்க பாட்டு அளக்குறதுனா எந்த அடிப்படையில் அளக்குறாங்க? எந்த ஒப்பந்தமும் கிடையாது. ஒப்பந்தம் வந்த பிறகுதான் இவங்க அளவீடு செய்ய வரணும். 6 லட்ச ரூபாயிலேருந்து இன்னைக்கு 25 லட்ச ரூபா வரையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கள் அசோசியேஷன் சங்கமாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். வாங்கி கொடுத்தோம். இன்னமும் நாங்கள் மனைக்கு வாழ்வாதாரத்துக்கு இவ்வளோ பண்ணலான்னு நாங்கள் டெல்லியில் பேச்சுவார்த்தையில் இருக்கோம். பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதும் இவங்க அடிக்கடி எங்களை தொல்லை கொடுக்குறாங்க. எங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது. நாங்கள் டெல்லியில் ஆர்டர் வாங்கிட்டு வரோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணுமோ அதை முடிவெடுத்துங்க. ஆனால் அடிக்கடி இப்போ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எங்கள் வீட்டோலையும் சர்வே பண்ண வராங்க. சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திரும்பி இவங்க தொல்லை கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஏகப்பட்ட மன உடைச்சலை கொடுக்குறாங்க. அவங்கவுங்களையும் டூஸ் பண்ணி விட்டு அதை எதுவும் பண்ணி அவங்க காய் நவத்தை பார்க்குறாங்க. அதனால எங்களுக்கு சரியான நடைமுறைக்கு எங்களுக்கு தேவை. அவ்வளவுதான் நாங்க சொல்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.